மௌனம் பேசியது சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவா கிட்ட சண்டை போட்டு ஜனனியை கடத்திட்டு வர்றாங்க சேது. ஒழுங்கா வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு வர, நான் கூப்பிடுற பக்கம் நீ வர வேண்டியதானுங்கிறாங்க. உனக்கெல்லாம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. மானம் மரியாதை சூடு சொன்ன இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, உனக்கு தெரியாதாங்கிறாங்க சேது. உன் மேல லவ்னா அப்படி ஒரு லவ் இந்த ஜென்மத்துல எனக்கு நீ மட்டும்தான். இந்த ஜென்மத்திலேயும் இல்லை எந்த ஜென்மத்திலயுமே நான் உன் கூட வாழ மாட்டேங்கிறாங்க ஜனனி. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, வீணால செத்து போயிடாத, முதல்ல மரியாதையா நீ விடுங்கிறாங்க ஜனனி. அடடா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த திமிர் தான். இந்த திமிர் நீ செய்யத்தான் உன் மேல எனக்கு அதிகமா லவ் கூடிக்கிட்டே இருக்குது கண்ணேங்கிறாங்க. நேர் காந்திபுரமா போறதுன்னு கேக்குறாங்க டிரைவர். ஆமாடா வீட்டுக்கு போய் நகை பணம்லாம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்துட்டு தாண்டா போகணுங்கிறாங்க. நேரா வீட்டுக்கு விடுங்கிறாங்க. சரிங்கிறாங்க. சிவாவோட மச்சான் போன் பண்ணி என்ன சிவாவை தூக்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. சிவாவை அங்கேயே ரோட்ல விட்டுட்டு வந்துட்டோம், அவனை விடுங்க, ஆனா நான் தேடி வந்த துளசி எனக்கு கிடைச்சிட்டா அவளை கூட்டிட்டு நான் போய்கிட்டே இருக்கேங்கிறாங்க. அதுக்காக என்னோட மச்சனை நடு ரோட்லயே விட்டுட்டு போனீங்களான்னு கேக்குறாங்க. நான் உங்களை எவ்வளவு தூரம் நம்பினேன், நீங்க இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. யோ ராஜசேகர் இங்க பாரு, இனிமே சிவாவை தூக்கணும் நந்தினியை தூக்கணும்னு எங்கன்னா டார்ச்சர் எல்லாம் பண்ணாத, நான் தேடி வந்த பொண்ணு கிடைச்சிருச்சு, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேங்கிறாங்க சேது. அப்பதான் துளசிக்கு புரியுது இதெல்லாம் ராஜசேகரோட வேலை தானா. இருக்கட்டும் பேசிக்கிறேன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றது செய்யறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் உங்களுக்கு அடியால் கிடையாது, உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க சேது. இதை கேட்டதும் ராஜசேகர் சரியான கோபத்துல கேட்டை போட்டு அடிச்சிட்டு நிக்கிறாரு. இந்த சிவா எப்ப பார்த்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கானேன்னு வெறியோட நிக்கிறாங்க ராஜசேகர். இந்த பக்கமா துளசிய வலுக்கட்டாயமா வற்புறுத்தி இங்க பாரு செல்லம், நீ பேசாம அமைதியா வந்தீங்கன்னா உனக்கும் தொந்தரவு இல்லாம எனக்கும் தொந்தரவு இல்லாம நல்லபடியா 2 பேர் போய் சேர்ந்துக்கலாம். சிவா அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஜனனிக்கு போன் பண்ணலான்னு போன் பண்றாங்க. போனை அட்டன் பண்றது அந்த பக்கமா நர்ஸு. சார் நான் ஜனனி இல்ல நர்ஸு, அந்த லேடி உங்க கூட வந்தாங்கல்ல அவங்க போனை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சிவா சோகமா நிக்கிறாங்க. நான் ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃப், இங்க எல்லாருமே எனக்கு என்ன உரிமையோ அதே உரிமை உனக்கே இருக்கு வான்னு நம்பி கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ யாரோ அவளை கடத்திட்டாங்களே, எங்க போயிருப்பா என்ன ஆனான்னு பதறி போய் நிக்கிறாங்க சிவா. சிவாவுக்கு கையில அடிபட்டதும் ஜனனி அப்படியே பதறி போய் அந்த பொண்ணுக்கு மருந்தெல்லாம் தொடங்குறாங்க. எனக்கு தெரியாம ஜனனி எங்க போனானே தெரியலையேன்னு அழுதுட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு முருகான்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. முருகன் வேஷத்துல வந்தவங்க ஒரு கருப்பு கவர் ஒன்று சிவா கழுத்துல மாட்டி விடுறாங்க. யாம் இருக்க பயம் ஏன், அந்த உன்னோட மனசுல இருக்கிற பாரத்தை பூரா அந்த முருகன் கடவுள் மேல பாரத்தை சுமத்தி எல்லா இடத்துல உனக்கு அந்த முருகன் கடவுள் துணை இருப்பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. சிவாவுக்கு திருநீர் விட்டதும் கிளம்பிடுறாங்க. திருநீர் விட்டதும் ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி சிவா ஜனனியை தேடி போய்கிட்டு இருக்காங்க. சேது துளசிய ஒரு ரூம்ல போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதும் இங்க பாரு கை நீட்டுற வேலை வச்சுக்காதீங்கிறாங்க. ஏண்டி கை நீட்டினே என்னடி பண்ண வச்சலாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரே தேடி வந்து என்னை காப்பாத்துவாருன்னு சொல்றாங்க துளசி. ஏண்டி ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு போறத உன் ஃப்ரெண்ட் எப்படி வந்து தடுப்பாருன்னு கேக்குறாங்க. ஆமா கண்டிப்பா என்னை வந்து கூட்டிட்டு போவாரு, உனக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சுங்கிறாங்க. நான் கட்டின தாலியை நானே அறுத்துட்டேன், கோர்ட்டும் நீயும் நானும் பொண்டாட்டி இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது, நாம சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டா ஏண்டா சாந்தி முகூர்த்தம் பண்ணனேன்னு யாரும் எந்த கோர்ட்டும் கேட்காதல்ல. இப்போ எப்படி எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேனே, அதுவும் இந்த நேரத்துல நடக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவனே முடிவு பண்ணினதுனாலதான் என்னையவே இந்த இடத்துக்கு வரவழைச்சிருக்காரு அப்படின்னு துளசியை நெருங்கி போறாங்க சேது. நீயே என்கிட்ட வாங்குறாங்க, நானே நொந்து போயிருக்கேன், என்கிட்ட வராதேங்கிறாங்க துளசி. பெட்ட மனசுக்கு என் உடம்பால நானே உத்தரம் கொடுக்குறேன்னு போய் கட்டி பிடிக்கிறாங்க. இங்க பாருடா மரியாதையா இருந்துக்கோ, என்கிட்ட வராதா அப்படின்னு துளசி சொல்ல கேட்காம சேது கிட்ட போறாங்க. ஒரு நிமிஷம் இரு, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே, சரி இரு நான் போனதும் வரேன்னு சொல்லிட்டு சேது வெளியில வராரு. வெளியில வந்ததும் கதவை தாழ் வைக்கிறாங்க. பூ வாங்கிட்டு வாங்குறாங்கிறாங்க. பூ எதுக்குன்னு கேட்கறாங்க. டே அது இல்லைங்கிற குறை இருக்கவே கூடாதுடா, நான் சொன்னது செய்யுங்க, போங்க போங்க போய் பூ வாங்கிட்டு வாங்கன்னு சேது அனுப்புனதும் சரின்ட்டு போறாங்க. ஒரு ரவுடி நீ அண்ணியை பாத்துக்கோ நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லி இன்னொரு ரவுடியை கூட்டிட்டு போறாங்க சேது. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிசிடிவி கேமராவை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அது முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது ஒர்க் பண்ணுறது இல்லைங்கிறாங்க. அப்படியா, சரி ஜனனியை கடத்திட்டு போனவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. நர்ஸ் யோசிக்கிறாங்க. சார் அந்த ஆள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, தாடியெல்லாம் வச்சிருந்தாரு, ஹைட்டாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. சிவாவுக்கு டக்குன்னு யாருன்னே யோசிக்க முடியல. மறுபடியும் என்னால் யோசிக்க முடியலன்னு நர்ஸ் சொன்னதும் அப்போ பக்கத்தில் இன்னொரு நர்ஸ் ஓடி வந்து உங்களை பாப்பா கூப்பிடுறான்னு சொன்னதும் ஓடி போகிறாங்க. மாமா எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, ஜனனியத்தை வரலையோ அவங்கள காணுமேன்னு கேட்குறா பாப்பா. மாமா அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது மாமா, இப்போ என்னால போக முடியலையேன்னு வருத்தப்படுறா, உனக்கு சரியானதும் அத்தை கூட போலாம் சரியா அப்படின்னு சிவா எப்படியோ சமாதானம் பண்றாங்க. நீ அத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, நாமளும் அவங்கள நல்லா பாத்துக்கணும், எனக்காக அவங்க அழுதாங்க தெரியுமா, நாமளும் அவங்கள நல்லா பாத்துக்கணுமாமா, இப்போ நான் நல்லா ஆயிட்டனால இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமான்னு பாப்பா கேட்கறா. நர்ஸ் வந்து சிவாவை டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. சிவாவும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர் சிவாவை கூப்பிட்டு குழந்தைக்கு ஒரு ஸ்டோன் இருக்கு, அதுவும் முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால அவ வளர வளர அது வளருக்கு வாய்ப்பு இருக்கு, அதை ஆபரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. சிவா பண்ணிடலாம், ஆனா அது இங்க பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர் வரவழைச்சு தான் பண்ணணுங்கிறாங்க. எவ்வளவு செலவானாலும் சரி செஞ்சிடலாங்கிறாங்க. அது இங்க பண்ண முடியாது, திருவனந்தபுரம் போகணும் இல்லைன்னா சென்னை போகணுங்கிறாங்க. தள்ளி போடாதீங்க, அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிருன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா சிவா பயத்துல இருக்காங்க. ஜனனி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கதவை திறங்குடா, சிவா மட்டும் வந்தாரு உங்க எல்லாத்தையும் கொன்னு போட்டுருவாருன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவ என்ன அண்ணனோட மூடையை கெடுத்துருவா போல இருக்குதே, முதல்ல அவளை போய் அடக்கி வைங்கடா அப்படின்னு சேது சொன்னதும் சரிங்கன்னுட்டு போறாங்க. ஏமா பேசாம இருக்க முடியாதா, பக்கத்துல வீடு எல்லாம் இருக்கல, இப்படி சத்தம் போடுறீங்களே, பக்கத்துல இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரபடி நீ யாரு எனக்கு
எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முதல்ல நகரடா அப்படின்னு சொல்லிட்டு துளசி முன்னாடி வர போறாங்க. அப்ப என்னடி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம போறியா அப்படின்னு ஒரே தள்ளிடுறாரு அந்த ரவுடி. துளசியை ஓங்கி ஒரு அறை கொடுத்து காலில் உதைக்கிறாங்க. முழங்காலே வலி எடுத்ததும் அப்படியே சுருண்டு வடிச்சு விழுந்துடுறாங்க துளசி. அண்ணனோட பொண்டாட்டியாச்சேன்னு பாக்குறேன், இல்ல மாதிரி அதை கட்டிடும், ஜாக்கிரதை, ஒழுங்கா சொன்னபடி கேட்டு இருக்கணும் சரியா அப்படின்ட்டு போறாங்க. ரவுடி உதைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா துளசி அந்த பக்கம் இந்த பக்கம் வலியோடு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு போன் இருக்கு. அச்சோ போன் கிடைச்சிருச்சு அப்படின்னு போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க துளசி. இங்க கலங்கி போய் நிக்கிறாங்க. துளசி எங்க போனா யார் கடத்தினாங்கன்னு தெரியலையே நிற்கும் போது அங்க வந்து நர்ஸ் கேட்கறாங்க, என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல, யார் கடத்தினாங்கன்னே தெரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க. துளசி ஒரு வழியா பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சு சிவாவுக்கு போன் அடிக்கிறாங்க. போன் எடுத்ததுமே சிவா ஜனனி அப்படிங்கிறாங்க. ஜனனி நீ எங்க இருக்கேன்னு கேட்கறாங்க. நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, ஒரு வீட்டுல என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க ஜனனி. ஜனனி நீ பதட்டப்படாத, ஆனா அந்த வீட்டுல ஏதாவது வித்தியாசமான அடையாளம் இருக்கா அதை மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சிவா. ஜன்னல் கதவு ஏதாவது திறந்து பார்த்து அங்க ஏதாவது அடையாளம் இருக்கா அதை மட்டும் என்கிட்ட பார்த்து சொல்லுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சிவா அப்படின்னு போய் ஜன்னலை திறந்து பாக்குறாங்க ஜனனி. சிவா ஜன்னலை திறக்க முடியல, வெளியில லாக் பண்ணிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. துளசி ஏதோ பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமும் புரியல, என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அழுதிட்டு இருக்காங்க துளசி. இங்க பாரு அழுகாத ஜனனி, ஏதாவது ஒரு குழு கிடைக்கும், நீ பொறுமையா யோசிச்சு அது எனக்கு சொல்லுங்கிறாங்க சிவா. ஆபத்தான நேரத்துல தெளிவா யோசிச்சோம்னா நம்மளுக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கும், நீ யோசிங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு சிவான்னு துளசி இந்த பக்கம் அழுதுட்டே இருக்காங்க. யூ ரிலாக்ஸா இரு, அழுகாத, மனசை தளர விட்டுறாத ஜனனி, நீ தான் என் வாழ்க்கை, நல்லா யோசிங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாலா மூலையும் போய் பாக்குறாங்க, என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே சிவாங்கிறாங்க. அந்த முருகசாமியை வேடம் போட்டுட்டு வந்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு போறது சிவா காதுல விழுது. துளசி காதுலயும் அந்த பாட்டு கேக்குது. ஜனனி உனக்கு முருகர் பாட்டு கேக்குதாங்கிறாங்க. ஆமா என் காதுல விழுதுங்கிறாங்க. அப்ப நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கோம், இரு ஜனனி இப்ப வந்துடுறேங்கிறாங்க சிவா. அவரை வச்சுதான் நான் நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போறேன் சரியா. நீ கத்துற குரல் அவருக்கு கேட்கும், ஜன்னல் கிட்ட போய் நீ சத்தமா கத்துங்கிறாங்க. ஐயோ எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துளசி. நீ போய் கத்த, கண்டிப்பா அவருக்கு கேட்கும், போன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜன்னல் கிட்ட போய் சத்தமா கத்துறாங்க துளசி. யாராவது என்னை காப்பாத்துங்க, கடத்திக்கிட்டு வந்துட்டாங்கன்னு துளசி சத்தமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கமா முருகர் வேஷத்துல போயிட்டு இருக்கவங்க பொறுமையா நிறுத்தி நிதானமா நின்று காது கொடுத்து கேட்கறாங்க, என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சறாங்க துளசி. யாரது அப்படின்னு நிறுத்தி பார்த்து அந்த முருகர் வேடத்துல இருக்கிறவரு உள்ள போறாங்க. வெளியில ஒரு ரவுடி வந்து உள்ள யாரோ சத்தம் போடுறாங்களே, யாரோ ஆபத்துல இருப்பாங்க போல இருக்குன்னு அந்த முருகர் வேடத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுவா ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ஏற்கனவே பைத்தியம், அவங்க அப்படிதான் கத்துவாங்க, தானே சரியாயிடும், நீங்க போங்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குங்கிறாங்க அந்த முருகர் வேடத்துல இருக்கிறவங்க. முருகான்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா முருகா முருகான்னு கூப்பிட்டா நீங்க போயிடுங்க போங்க, பாத்துங்க காப்பாத்துங்கன்னு துளசி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கமா சிவா, ஜனனி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஜனனி இப்ப பாடிக்கிட்டு வந்தார்ல, அவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன், அவர் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு, அவரை கண்டுபிடிச்சு நீ இருக்கிற இடத்துக்கு நான் இமீடியட்டா வந்துடுறேன், நீ தைரியமா இரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுவேன், தைரியமா இருன்னு சொல்லிட்டு சிவா கிளம்பி வராங்க. சேது வந்து துளசி கிட்ட ரொம்ப இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், எவனோ வந்து காப்பாத்துவேன்னு சொன்னியே, அவ யாரு, அப்படி யாரையுமே காணமேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா தட்டி கேட்பாருன்னு எனக்கு தெரியும், முன்னாடி இப்ப வந்து நிப்பாரு பாருங்கிறாங்க துளசி. அப்படியா அப்படின்னு அப்படி இலக்காரமா சிரிச்சிட்டு இருக்காங்க சேது. நம்ம சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருவாருன்னு கேக்குறாங்க சேது. முதல்ல உன்னோட உயிரை காப்பாத்திக்கிற வழியை பாருங்கிறாங்க துளசி. நீ அடிச்சா கேட்க நாதி இல்லாத ஆள் இல்லாத நீ என்னோட உயிரை காப்பாத்திக்க சொல்றியா, இப்ப எவன் உன்னை காப்பாத்த வரான்னு நானும் பாக்குறேன்டி சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடியே சிவா அப்படி கேட்ட பலார்னு உதச்சிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சிவாவை பார்த்ததும் சிவான்னு கத்துறாங்க துளசி. அப்படிங்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு உள்ள வராங்க. ஹலோ ஓனாய், வந்திருக்கிறது சிங்கம், அவர்கிட்ட நீ மோதிப்பாரு, மோதினா செதறிடுவேன், இப்பவே நீ தப்பிச்சு ஓடிருங்கிறாங்க துளசி. நான் உனக்கு உயிர் பிச்சை வாங்கி தரேன் சரியா அப்படின்னு கேக்குறாங்க துளசி. கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி எரிஞ்சிட்டு வந்து அப்புறம் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க சேது. சேது சிவாவை கொள்றதுக்காக கத்தியும் கைமா போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே துளசி பெரிய கட்டை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த பக்கமா சிவா திரும்பி நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்து அந்த கட்டியால சேது மாட்டையா பட்டுன்னு அடிச்சு போடுறாங்க துளசி. வாங்கின கையோட சேதுக்கு நல்ல மயக்கம் தட்டிடுது. கையில இருந்த கத்தியும் கீழே போட்டுட்டு தானும் சுருண்டு விழுந்துடுறாரு. முருகர் வேடத்துல இருக்கிறவங்க கை நிறைய திண்ணீரை வச்சு சாம்பலா போடா அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போறாங்க. சேதுவோட முகத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம் பூரா திருநீராயிருது. ஜனனி உனக்கு ஒன்னும் ஆகல இல்லைங்கிறாங்க. இல்லங்க எனக்கு ஒன்னும் ஆகல. ஆமா நிலாவுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வான்னு கூட்டிட்டு போறாங்க சிவா. சிவாவும் ஜனனியும் முருகருக்கு நாங்க வர முருகா காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நிலாவை பார்க்க போறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.